நேர்களே, உலகின் ஒட்டுமொத்த பார்வையும் நேபாள நாட்டை நோக்கி தான் இருக்கு. அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடர், இயற்கையோட பிரம்மாண்டத்தை முன்னாடி மனிதர்களாகிய நாமெல்லாம் ஒரு தூசி திரும்ப மாறிதானோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடையும் எழுப்புகிறது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை நேபாள நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ருத்ரதாண்டவம் ஆடி காட்டியிருக்கு இயற்கை. ஸோ இந்த நிலையில் இது எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சுன்னு நிறைய கேள்விகள் நம்ம துரத்துக்கிட்டே இருக்குது. நேபாள நாட்டில் நடந்துச்சுன்னு தெரியும், ஆனால் எங்கே நடந்துச்சுன்னு நமக்கு ஒரு தேடுதல் இருக்கு இல்லையா? அதை பற்றி தான் தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த பெருவெள்ளத்துடைய நீர் இந்தியாவை வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த பாதையும் நம்ம விரிவாக பார்த்துடலாம். அந்த வகையில் கிரவுண்ட் ஜீரோ, இந்த பேரிடை ஏற்படுத்தினதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது, முதல்ல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. 4.4 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு, அதனால நிலச்சரிவு ஏற்பட்டுதான் இந்த பாதிப்புன்னு சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு ஃபர்தராக ஆய்வு பண்ணும்போது தான் தெரிய வந்தது, ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு, அங்கே இருந்த ஒரு பனிப்பாறை கிளாசியர் வந்து உடஞ்சி விழுந்திருக்கு. அதனால் ஏற்பட்ட நிலச்சரிவு, அந்த தாக்கத்தால் பூமி அதிர்ந்திருக்கிறது. அந்த தாக்கம் தான் 4.4 ரிக்டர் என்று அளவுகோலிலும் பதிவாகியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த கிளாசியர், அந்த பனிப்பாறை எந்த இடத்துல சரிஞ்சு விழுந்தது, அந்த கிரவுண்ட் ஜீரோ எது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஃபுல்லாகவே இமயமலை தன்னுடைய கம்பீரத்தை காட்டி நிற்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போது நீங்கள் திரையில் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு நீல நிறத்தில் அந்த பனி உறைஞ்சு ஒரு மாதிரி மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இதெல்லாம் தான் அந்த கிளாஷியர் பகுதி. இதெல்லாம் மெல்ல மெல்ல உருகி அது நதிநீராக பாயக்கூடியது. இன்னும் நம்ம அப்படியே இந்த பகுதியில் பாருங்களேன், நிறைய கிளாஷியர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம், இதன் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த வகையில் இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிகரத்தை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சிகரத்தை ஒட்டி வரைக்கும் இந்த நீல நிறத்தில் ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, தெரியும் உங்களுக்கு. இந்த பனிப்பாறை உருகி அங்கே ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மலை மேலேயே, பனிமலை மேலேயே ஒரு ஏரி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதிலிருந்து தான் சிறுக சிறுக நீரானது ஒழுகி அவர் வந்து ஏதோ ஒரு சுனை நீர் மாதிரி ஆரம்பித்து கடைசியாக ஒரு மாபெரும் நதியாக தன்னுடைய பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ தற்பொழுது மீண்டும் நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸை வந்து இந்த கிரவுண்ட் ஜீரோ அதுக்கு போயிடலாம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்களன்னா, நேபாளம் மற்றும் சீன எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த லங்டாங் லிரங் அப்படின்ற ஒரு பீக், ஒரு சிகரம், இந்த சிகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறை தான் உடைஞ்சு விழுந்தது. இதனுடைய பிரம்மாண்டத்தை இப்போ நம்ம பார்த்துடலாம். 3Dயில் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். பாருங்க, அந்த சுற்றுவட்டார பகுதியே வந்து எந்த அளவுக்கு ஒரு அச்சமளிக்கக்கூடியதாக, அதே நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமானதாக இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த லங்டங் லிரங்கோடைய இந்த பனிப்பாறை இருந்த பகுதி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இந்த இடம் தான். ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நீர் இந்த வழியாக பாயறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தரவுபடி இந்த பகுதியில் இருந்த இந்த பனிப்பாறை தான் மொத்தமாக சரிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னு. அது விழுந்த வேகம் எந்த அளவுக்கு வேகம்னா, இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாறை, சின்ன சின்ன மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்படி வந்ததில் என்ன இருக்குன்னா, இதனுடைய கீழே வந்து சேரக்கூடிய ஒரு நதி, திபெத்திலிருந்து பாயக்கூடிய ஒரு நதி, அந்த நதியில் தான் மொத்தமாக வந்து விழுந்திருக்கு. அப்படி விழும்போது என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஒரு இயற்கையாக ஒரு அணை போன்ற ஒரு அமைப்பு. இந்த நிலப்பகுதியை பாருங்களேன், எந்த அளவுக்கு நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கே சவாலாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ 2Dயில் பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து வரக்கூடியது இந்த விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடத்துலையே ஒரு இயற்கையாக ஒரு அணை மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒட்டு மொத்தமாக இந்த அடைச்சிட்டு வந்ததுமே இந்த பகுதியிலிருந்து நதியும் ஒன்று வந்துட்டு இருக்கு. இப்படியே ஒரு நதி வருது. ஸோ இது எல்லாம் இணையக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இது இயற்கையாக அந்த அணை ஃபார்ம் ஆக என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல பெரிய அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த ப்ரெஷர் தாங்காமல் அந்த நீரானது வெடிச்சு கிளம்பும் போது தான் ஒரு பேரிடராக இந்த பாதையில் பயணிக்க தொடங்கி இருக்கிறது இந்த பெருவெள்ளம். ஸோ இந்த பெருவெள்ளம், நிலச்சரிவு, இதனுடைய பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய மலைத்தொடரில் அப்படியே ஊடுருவி கடைசியாக இந்த ரசுவா கடி அப்படின்ற ஒரு இடம், இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ரசுவா கடி. ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், பெரிய மலைத்தொடருக்கு நடுவில் ஒரு சின்ன இடம் மாதிரி தான் இது தெரியுது. ஆனால் இந்த வழியில் தான் நேபாளத்திற்கும் சீனாவுக்கும் இடையேயான ஒரு எல்லை.
இதுதான் ஒரு போர்ட்டா அங்கே செயல்படுது. இந்த இடத்துல தான் அவங்க உள்ள நுழைய முடியும், இந்த பக்கம் இருந்து வர முடியும் நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும். இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடம். ஆனால் இமயமலையோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தீப்பெட்டி சைஸில் தெரியுது. இந்த ரசுவாகடியில் இருக்கக்கூடிய இந்த எல்லை அலுவலகத்திற்கு என்ன ஆச்சுன்றதை காட்சிகளாகவே பார்த்துருங்க. இப்போ நீங்கள் திரையில் பார்த்த அந்த பகுதியில் அடிக்கடி வெள்ளம் வரக்கூடியது தான். இது சார்ந்த காணொலிகள் இப்போ இன்டர்நெட்டில் அதிகமாக போயிட்டுருக்கு. அதில் வந்து வெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதின்னு காட்டுறாங்க. அதெல்லாம் போன வருஷம் எடுக்கப்பட்ட வீடியோ. இப்போதைய சூழலில் அந்த இடத்தை அணுக முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாம் ஹெலிகாப்டர் மூலமாக தான் அந்த பகுதியை பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக மண்ணுக்குள்ளார அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு புதஞ்சு போயிருக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடம் தான் அது. ஸோ இந்த இடத்துல இந்த திரிசூலி நதி பாயுது. இந்த திரிசூலி நதியோடு அது கலந்து பயணிக்கும் போது இங்கே வந்து ரசுவாகதி நீர்மின் நிலையமானது இருக்கிறது. இந்த நீர்மின் நிலையத்தில் நேபாள நாட்டிற்காக இங்கே நடக்கக்கூடிய அந்த பணிகளில் இந்திய பணியாளர்களும் இருந்திருக்காங்க. அந்த இந்திய பணியாளர்களுடைய நிலையும் என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த பாதையில் ஏற்படுத்தக்கூடிய அந்த எந்த அளவுக்கு ஒரு சீற்றத்தோடு அது பயணிச்சு வந்தது அப்படின்றதான் பார்த்தோம். அந்த பகுதியில், அந்த மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு அது மிகப்பெரிய பேரழிவோடு அது கடந்து வந்தபோது நம்மளால் அந்த காட்சிகளை பார்க்க முடியல. நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் காட்சி அது இந்த திரிசூலி நதியோட இந்த இணையிற இடம், இந்த ரசுவாகதி, இந்த பார்டர் பாயிண்ட், அந்த இடத்துல தான் அந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமாக தான் இந்த பேரிடரோட முதல் காட்சி, அந்த பயங்கரமான காட்சி நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனை தொடர்ந்து இது வர்ற வழியில் முழுக்கவே ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி அது தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்தது. இதில் பல்வேறு இந்திய ஊழியர்கள், இங்கே நீர்மின் நிலையம் மட்டும் இல்லை, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அது எல்லாத்துலேயுமே இந்தியர்களும் பணி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்க, இந்த பிரம்மாண்டமான பாதையில் அது பயணிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்கு, இந்த வழியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைப்பகுதிகள் இது எல்லாத்துலேயுமே அடிச்சுக்கிட்டு மொத்தமாக இங்கே சியாப்ரு பேசி அப்படின்ற ஒரு இடம், இந்த இடம் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். ஏற்கனவே அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு மிக பிரம்மாண்டமான இமயமலைக்கு நடுவில் ஒரு சிறிய கிராமம் போன்று இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன அப்படின்றது அச்சம் தான் இங்கே மேலோங்கி இருக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸான, கொஞ்சம் அதிக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உட்கட்டமைப்பு பாருங்க எந்த அளவுல பெரிய அளவுல செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்மால பார்க்க முடியுது இல்லையா. நிறைய மலைச்சாலைகள், வீடுகள், அலுவலகங்கள்னு கொஞ்சம் பிஸியா இருக்கக்கூடிய இடம். இது எல்லாமே மொத்தமா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு இந்த நேரத்தில். ஸோ இந்த பகுதி வந்து தொடர்ந்து நம்ம இது வந்து கீழே வர வர அதனுடைய தாக்கமும் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மலையுடைய அந்த சிகரத்துடைய அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் உயரம் அப்படின்னு வச்சுக்கலாம். 7000 மீட்டர் அந்த அளவில் இருக்கு. ஸோ அதில் இருந்து இந்த சமவெளியை நோக்கி அது பயணிக்கக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 1.2 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கு. அந்த 7 கிலோமீட்டர் எங்க இருக்கு, 1 கிலோமீட்டர் எங்க இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம கிராவிட்டி, இந்த புவியீர்ப்பு விசையும் இங்கே ஆப்வியஸ்லி இது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கு. அது கீழே இறங்கி வர 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 அதனுடைய தாக்கமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இது பயணிச்சு இந்த இடத்துல நுவாகோட்டா அப்படின்ற ஒரு இடத்தெல்லாம் வந்து சேர்ந்து இந்த திரிசூலி நதி மூலமாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை, கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பெருவெள்ளமானது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றாங்க. இங்கே நீங்கள் திரையில் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த இடத்துல செறிஞ்ச இடத்துல இருந்து அப்படியே இது பயணிச்சு இந்த வழியாக வந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடம் முழுக்கவே ஒரு 42 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு. அங்கே உயிரிழப்புகள், காணாமல் போனவர்கள் இந்த எண்ணிக்கை வந்து இன்னும் நமக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்காத அளவில் இருக்கு. இப்போ இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தின பகுதி இருக்கு இல்லையா, ரொம்பவே பிரபலமான பகுதிகளாகவும் இருக்கு. ஸோ இந்த தாக்கம் ஏற்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த தாக்கம் நடக்கும்போது அந்த பகுதி எப்படி இருந்துச்சு, இந்த தாக்கத்துக்கு பின்னாடி அங்கே நிலைமை எப்படி இருக்கு, அந்த காட்சிகளை இப்போ பார்த்துடலாம்.
गएको छ। जोड्नको लागि मद्दत पुर्याइरहेको यो लाइफलाइन बाढीले बगाएको छ। நேபாள நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த நதியோட நீரானது நேபாள நாட்டில் நாராயண நதியோடு கலந்து அதன் பிறகு அது இந்தியாவில் வந்து கந்தக் நதி அப்படின்ற ஒரு நதியில் தான் கலக்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு பேரிடரோட தாக்கம் இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்குமோ? இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் தான் இந்த நதி நுழையுது, கந்தக் அப்படின்ற ஒரு நதி நுழையுது. அந்த விதத்தில் பார்த்தீங்களன்னா இப்போது நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது, வால்மீகி புலிகள் காப்பகம். அந்த பகுதியில் வந்து இந்திய எல்லைக்குள்ளார நுழையுது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு அணையும் அங்கே இருக்குது. அந்த அணையை எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துருங்க. அந்த சமவெளி பகுதி, மலைப்பாங்கான பகுதியில் பாய்ந்த நதி இப்போ சமவெளிக்குள்ளார நுழையும் போது அந்த சமவெளியோட பிரம்மாண்டத்தையும் நம்மளால் ஃபுல் ஸ்க்ரீனில் உணர முடியுது. ஸோ இந்த கந்தக் நதி இருக்கு இல்லையா, இந்த நதி வந்து உஷாரா என்ன பண்ணிட்டாங்க இந்திய அதிகாரிகள், இருக்கக்கூடிய அத்தனை கதவுகளையும் வந்து திறந்துட்டாங்க, கேட்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க, நீரை வெளியேற செய்கிற மாதிரி. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தோடு அந்த நதி வரும்போது, நதியோட நீர் வரும்போது ஒரு பெரிய ஒரு டிமாலிஷன் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு. पूरी तरह पचका दिलेगा। हलवा बना दिए सिलेंडर कपड़ा कपड़ा आगे। ஸோ இந்திய எல்லைக்குள்ள இந்த திரிசூலி நதி கந்தக் நதியாக நுழைஞ்ச நிலையில் அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 4 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நடுவில் வந்து நிறைய கிளை நதிகள், சிறு சிறு நதிகள் இருக்கிறதால அதனுடைய இம்பேக்ட், அந்த தாக்கம் வந்து பெருமளவில் குறைஞ்சிருக்கு அப்படின்னும் அந்த கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய நமக்கு ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ எங்கேயோ சீன நேபாள எல்லையில் ஏற்பட்ட அதனுடைய தாக்கமானது இங்கே இந்திய எல்லை பீகார் மாநிலம் வரைக்கும் அதோட எதிரொலியை நம்மால் பார்க்க முடிஞ்சது. பலி எண்ணிக்கை இன்னும் இறுதிப்படுத்தப்படாத நிலையில் ஒரு 400 தற்போதைய சூழலில் தொடக்கூடிய ஒரு நிலவரத்தை பார்க்கிறோம். இன்னும் காணாமல் போனவர்களுடைய விவரங்கள் எதுவுமே சரியா தெரிய வராத நிலையில் அதற்கான நடவடிக்கைகளும் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்த உலகின் பார்வையும் அகைன் நேபாளத்தை நோக்கி தான் இருக்கிறது. இந்த நிலையில் நேபாளம் சந்திச்சிருக்கக்கூடிய பாதிப்பின் தீவிரம் எந்த அளவில் இருக்குன்ட்டு செயற்கைக்கோள் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இஸ்ரோ, நாசா உள்ளிட்ட எல்லா அமைப்புகளுமே வந்து அவங்களும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க நில ரீதியாக, நிலவியல் ரீதியாக எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு. அந்த புகைப்படங்களை இப்போ பார்த்துடலாம்.